ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி கார்டனிங் சேனல். இன்றைக்கி நம்ம கோதுமை புல் வளர்ப்பது எப்படின்றத பார்ப்போம். நுண்கீரை தான் இதுவும். நம்ம சின்னதாக வளரும் போது எடுத்தோம்னா அது நுண்கீரை, மைக்ரோ கிரீன் சொல்லுவோம். இதை 2 நாள் ஊற வச்சு தண்ணியை அப்பப்போ மாற்றிட்டு 2 நாள் ஊற வச்சு எடுத்து தண்ணி இல்லாமல் ஒரு பாத்திரத்தில் மூடி வச்சிடலாம், இல்லை துணியில் கட்டி வைக்கலாம். முளை கட்டு நான் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். 2 நாள் விட்டேன். அது அப்படியே நல்லா முளை வந்துச்சு. எந்த அளவுக்கு முளை வந்திருக்கு பாருங்கள். இதை நான் மைக்ரோ கிரெயின் ட்ரேயில் டிஷ்யூ பேப்பர் பரப்பிட்டு அதுக்கு மேலே கோகோபீட் பரப்பி அதுக்கு மேலே இந்த முளை கட்டின கோதுமையை பரப்பி வச்சுட்டேன். கொஞ்சம் லைட்டாக தண்ணி மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் நல்ல வளர்ச்சி இருந்தது. முளை கட்டி வச்சோம்னா நமக்கு இன்னும் சீக்கிரத்துலேயே வளர்ச்சி கொடுத்துடும். எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். கிட்ட 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 வளர்ந்துருக்கு. அடுத்தடுத்த நாள் வளர்ச்சி பாருங்கள் எப்படி இருக்குது. மைக்ரோ கிரீன் வளர்க்குறதுக்கு நமக்கு வெயில் தேவை கிடையாது. நம்ம வீட்டுக்குள்ளவே வளர்க்கலாம். ஜன்னல் ஓரம் படும் வெளிச்சம் போதும், இல்லை பால்கனியில் உங்களுக்கு வெளிச்சம் இருக்குன்னா அந்த வெளிச்சம் போதும். வெயில் தேவை கிடையாது. இது நல்லா வளர்ந்த பிறகு நம்ம இதை அறுவடை பண்ணிவிட்டு ஜூஸ் போட்டு குடிக்கும்போது ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு புதிய ரத்தம்லாம் உற்பத்தி ஆகும். கோதுமை புல், வீட் கிராஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய கடைகள்லாம் கிடைக்கிது. இப்போது நம்ம வீட்லேயே இந்த மாதிரி வளர்க்கும்போது நல்ல ஹெல்த் பெனிஃபிட் நமக்கு இருக்கும். கெமிக்கல் இல்லாமல் வளர்ப்போம், நல்ல ஹெல்த் இருக்கும். நம்ம பார்த்து பார்த்து வளர்க்குறதுனால ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.